யூடிஎம் கோடுனா என்ன, அது எப்படி டிராஃபிக் அனலிஸ்டில் ஒர்க் ஆகுது, அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். பேசிக்காக யூடிஎம் வந்து விர்ச்சுவல் ட்ராக்கிங் மாடல்னு சொல்லுவாங்க. அந்த யூஆர்எல் ஐடென்டிஃபை பண்ணி வெப்சைட் டிராஃபிக்கை வந்து ஜெனரேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், பேப்பர் கிளிக் அண்ட் இமெயில் கேம்பெயின். ஒரு வெப்சைட் யூஆர்எல் லிங்க்கில் ஆஃப்டர் த கொஸ்டின் மார்க்குக்கு அப்புறம் வர்றது எல்லாமே யூடிஎம் சோர்ஸாக தான் இருக்கும். யூடிஎம் மீடியம், யூடிஎம் கேம்பெயின் சோர்ஸ் அது மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் கேம்பெயின் சோர்ஸ், மீடியம், டேம் கண்டென்ட் இதெல்லாம் வந்து ஆஃப்டர் த கொஸ்டின் மார்க்கு அப்புறம் வரும். example.comனு ஒரு லிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது யூடிஎம் சோர்ஸ் வந்து ஷேருன்னு இருக்குது. அப்புறம் யூடிஎம் கேம்பெயின் வந்து ஷேர் வியார்ன்னு இருக்குது. அப்புறம் யூடிஎம் கண்டென்ட் வந்து ப்ரொஃபைல், ஒரு யூஸரோட ப்ரொஃபைல். யூடிஎம் மீடியம் வந்து ஆண்ட்ராய்டு ஆப், ஒரு ஆண்ட்ராய்டு ஆப். வெப்பாக இருந்தால் யூடிஎம் மீடியம் வந்து வெப்புன்னு காட்டும், ஆண்ட்ராய்டு இருந்தால் ஆண்ட்ராய்டு ஆப்புன்னு காட்டும். அது மாதிரிக்கு நம்ம கண்டென்ட் வந்து ப்ரொஃபைலாக இல்லை யூஸரோட இன்டென்ட்டோட பிஹேவியராக அது மாதிரிக்கு கண்டென்ட் வந்து மாறும். அதே மாதிரிக்கு ஷேரும் மாறும். எந்த மீடியாவிலேருந்து எந்த மீடியத்துக்கு ஷேர் பண்ணுறோன்னு. யூடிஎம் சோர்ஸ் வந்து ஷேர்னால் ஷேர் தான் இருக்கும். யூடிஎம் பற்றி புதுசாக தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அந்த சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.